பொரியலுக்கு வந்து முட்டைக்கோசு வேக வச்சுருக்கோம். முட்டைக்கோசு, கடலப்பருப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு வேகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம முட்டைக்கோசு பொரியல் செய்கிறதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணணும். முட்டைக்கோசு வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம். தண்ணியை வடிகட்டிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து முட்டைக்கோசை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம், நல்லா சுடரிச்சு. கடுகு போடுறோம், வரமிளகாயை போடுறோம் தாளிக்கிறதுக்கு. இதையும் கட் பண்ணிட்டேன், அதையும் போடுறோம். இப்போ இதை நல்லா வதக்குறோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை சேர்க்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். சிம்மிலே வச்சு வதக்கணும். நம்ம வந்து முட்டைக்கோசை வந்து தண்ணி வடித்து வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து முட்டைக்கோசை வந்து இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. முட்டைக்கோசை வந்து இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் இருக்கட்டும். நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இதில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேங்காய் போடுறப்ப நல்லா வடித்து எடுத்துக்கணும் தண்ணியை. முட்டைக்கோசு வந்து அப்புறமா தேங்காவை சேர்க்கலாம். தேங்காவை சேர்த்துட்டோம். நல்லா கிண்டி விட்டுருலாம். இப்போ தான் முட்டைக்கோசு பொரியல் இப்படி தான் செய்யணும். நீங்களும் வந்து வீட்டில் வந்து முட்டைக்கோசு பொரியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சேர்த்தோன்னே ஒரு 1/2 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டைக்கோசு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் வந்து முட்டைக்கோசு பொரியல் வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.